Hello students, I am very happy to see you all through this digital medium. So we have to transform to the next level of conducting classes. Anyway, today I am going to introduce translation theory and practice, not only for third year students, but also second MA students also having uh, a paper called World Classics in Translation. So we both can, it can be very useful for you, for both third year students and second year students also. Translation. What do you mean by translation? Trans, which means from one level to another level. Transcend. Transport from one place to another place. Likewise, this is translation from one language to another language. We are transforming the meaning of a particular text from one language to another language. So this is called translation. What is the need of a translation? Why it is demanded? We know only, we came to know about translation through our television, especially the translated version of Hollywood movies. ஹாலிவுட் திரைப்படம் தமிழில் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண படங்கள்லாம் இப்போ நிறைய பார்க்குறோம். ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர் லாங்குவேஜ். இது மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஹவு மச் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷன்? ஏன் அது ரொம்ப முக்கியமா? ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டோரி. அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான், நிறைய தங்கத்தை வந்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் தங்கத்தை புதைச்சி வச்சவன் வந்து ஒரு மெக்சிகன். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸ்பானிஷ் தான் தெரியும், இல்லை லாட்டினோ அப்படிம்பாங்க, அந்த லாங்குவேஜ் தான் தெரியும். அவனை தேடிட்டு இருந்த அந்த குரூப் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்களுக்கு இந்த மெக்சிகன் லாங்குவேஜ் தெரியாது, ஸ்பானிஷ் தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை பிடிச்சிட்றாங்க, தேடி பிடிச்சிட்டு எங்கடா அந்த அதெல்லாம் வச்சு அவங்ககிட்ட கேட்குறாங்க. கேட்குறப்ப அவனால் பதில் சொல்ல முடியல. இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிறது இவனுக்கு புரியல. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த குரூப்லேயே ஒருத்தனுக்கு ஸ்பானிஷும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், அவனை கொண்டு வந்தாங்க. அவனை கொண்டு வந்து நீ பேசுகிற அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். நேற்று எங்கே போனான்னு கேளு, நேற்று எங்கே போனா அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே இப்போ காரில் வந்து நான் ஒருத்தர் கூட போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்கள்ட்ட சொல்கிறான். அந்த காரில் தங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்களான்னு கேளு. அவன் கேட்குறான், ஆமாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறான். அவனை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டே போகிறான். ஒவ்வொரு கேள்வியாக கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி எடுத்து அவனுடைய நெஞ்சில் குறி வச்சு கேட்குறாங்க, அந்த தங்கத்தெல்லாம் எங்கே புதைச்சி வச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேளு. அவன் கேட்குறான், ஸ்பானிஷில் அவன்கிட்ட கேட்குறான், தங்கத்தெல்லாம் எங்கே புதைச்சி வச்சுருக்கீங்க? அவன் சொல்கிறான், ஸ்பானிஷ்லேயே சொல்கிறான், என்னது, தங்கத்தெல்லாம் என் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி புதைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை இவன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறான், உனக்கு தைரியம் இருந்தால் என்னைய சுடு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான். உடனே அவனை சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 2-3 நாள் கழித்து அவன் போய் அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இதுதான் டிரான்ஸ்லேஷன். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். இது ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன். ஆனால் இங்கே டிரான்ஸ்லேஷன் வர்றப்ப நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேச வேண்டியிருக்கும். 2 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். Then only we can translate from one language to another language.
ஸோ வி ஹேவ் டு அவேர் ஆஃப் டூ லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் அப்படிங்கும்போது அது ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். லாங்குவேஜ் அப்படின்னா கூட பாலிடிக்ஸ் அதில் இருக்குது. அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்லி அப்போசிங் 3 policy system by the central government. Even in the new education policy also. நம்ம அதை எதிர்க்கிறோம். மும்மொழி கொள்கையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப அதுக்கு அரசியல் வரும். இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மொழி மட்டுமா டிரான்ஸ்லேட் ஆகுது? கல்ச்சர், யூ ஹேவ் டு இன்க்ளூட் த கல்ச்சர், டிரான்ஸ்லேட்டிங் தேர் கல்ச்சர், ஈவன் டு டிரான்ஸ்லேட்டிங் த ஃபீலிங்ஸ், த சொசைட்டி, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இதெல்லாம் சேர்ந்து வருது. இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸ் மட்டும் கிடையாது. ஒரு லாங்குவேஜில் இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் கிடையாது. இப்போ டிரான்ஸ்லேஷனுங்கிறது அதை தாண்டி எல்லா துறைகள்லையும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு. வாட் எவர் இட் இஸ், மெடிக்கல் டிரான்ஸ்லேஷன்ஸ், மெடிக்கல் ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதுக்கெல்லாம் நிறைய வாண்டட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இன் திஸ் வேர்ல்டு எது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் வந்து பைபிள் தான். பைபிள் ஹோல் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது 698 languages. The New Testament alone is translated 1548 languages. கிட்டத்தட்ட 2000 மொழிகளில் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணது. அடுத்தது த ஹோலி குரான், 114 மொழிகளில் குரான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய, நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்னா திருக்குறள் 82 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, வாட் இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் நாவல் இன் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? எனி கெஸஸ்? த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷ் நாவல், that is John Bunyan's Pilgrim's Progress. 200 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மட்டும். இது மாதிரி டிரான்ஸ்லேஷனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு, சிலபஸுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், டிரான்ஸ்லேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சூசன் பேஸ்னட் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இட் கவர்ஸ் ஆல் தி சாப்டர்ஸ் இன் அவர் சிலபஸ். எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணுங்க. சரி, அதில் இன்ட்ரோடக்ஷனில் சூசன் பேஸ்னட் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, it is an attempt to demonstrate that translation studies is indeed a discipline in its own right. மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு தனி துறை அல்லது ஒரு தனி துறையா செயல்படக்கூடிய அத்தனை கூறுகளும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் not merely a minor branch of comparative literary study, nor yet a specific area of linguistics, but a vastly complex field with many far-reaching ramifications. Far-reaching ramification என்னது? கிளர்ச்சி. கிளர்ச்சி அப்படிங்கிறது அது படித்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியாமல் ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தோன்றுறது. ஒரு பைபிள் படித்ததுக்கப்புறம் ஒரு மனமாற்றம் ஏற்படும், குரான் படித்ததுக்கப்புறம் ஒரு மனமாற்றம் ஏற்படும். அது மாதிரி புரட்சிகரமான புத்தகங்களை படிக்கிறப்போ புரட்சி ஏற்படுது இல்லையா. ரஷ்யன் புரட்சிக்கு முக்கியமான ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ரஷ்யன் ரெவல்யூஷன் இஸ் மக்சிம் கார்கிஸ் மதர். அது ஒரு முக்கியமான ரீசன், இன்ன வரைக்கும் கூட சொல்லுவாங்க மதர், இந்த முக்கியமான ஒரு ரீசன். ரைட். அது மாதிரி
டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதை கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்க்குள்ள ஒரு சின்ன எலமெண்ட்டாக வைக்க முடியாது, அல்லது மற்ற துறைகளில் ஒரு சின்ன இதை வைக்க முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு தனி துறை அப்படிங்கிறத வாதாடுறார் சுசன் பேஸ்னட். அவர் அதில் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா அது செய்ய வேண்டிய வேலைகளை அது செய்யும், அது ஒருத்தனுக்குள்ள கண்டிப்பாக ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய வாதம். சரி, இப்போ இங்கே பார்ப்போம் என்ன நடக்குது டிரான்ஸ்லேஷனில். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. வாட் இஸ் ஜென்ரலி அண்டர்ஸ்டுட் அஸ் டிரான்ஸ்லேஷன் இன்வால்வ்ஸ் the rendering of a source language text into the target language. What is SL? What is TL? இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Every semester you may have a question like this. What is TL or what is SL? SL means source language, TL means target language. So if Thiruvasagam is translated into English, the source language of Thiruvasagam is Tamil. The target language is English or any other language. Thirukkural is available in more than 82 languages, 82 target language. So source language, மூலப்பிரதி, தமிழில் வந்து அது மூலப்பிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளோட சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ அண்ட் கிரீக். அது மாதிரி திருக்குறள் வந்து தமிழ். ஸோ சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐடியாஸை அந்த கருத்து மாறாமல் டார்கெட் லாங்குவேஜுக்கு கொண்டு போகிறது தான் டிரான்ஸ்லேஷன். கருத்து மாறாமல், without changing meaning, it should be conveyed in a correct way. It should be conveyed in a correct way. That is what translation. We have many texts in translation. And Susan Bassnett is explaining, translation has to be perceived as a secondary activity, as a mechanical rather than a creative process within the competence of anyone with a basic grounding in a language other than their own. In short, as a low status occupation. Discussion of translation products has all too often tended to be an low level tool. Okay. இந்த translation theory and practice அப்படிங்கிற இந்த பேப்பரை பொறுத்தவரைக்கும் we can deal with translation theory and practice. The first chapter focuses on cultural issues. What is the relation between the language and culture, and types of translation. There are many types in translation, which is called interlingual translation, intralingual translation, whatever it may be. Loss and gain in translation, and some of the units called untranslatability. Few words you can never translate into another language. So what is the reason for an untranslatability? Then we are going to see the history of the translation.
The problems of period studies. Who started the translation first? It is the Roman people who they really started the process of translation. டிரான்ஸ்லேஷன் வர்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த மீனிங் அது மாறாமல் அப்படியே டார்கெட் லாங்குவேஜில் சொல்கிறதா ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய சவால். A good translator should translate the correct sense of the line. A good translator can translate the right sense to the target language. எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அர்த்தத்தை மொழிபெயர்க்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே மொழிபெயர்க்கிறது இட் இஸ் நாட் ஃபேர் டிரான்ஸ்லேட்டிங் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். ஸோ இட் இஸ் வி ஹாவ் டு டிரான்ஸ்லேட் சென்ஸ் ஃபார் சென்ஸ். இதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகுது பார்க்கலாம். சரியான டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. சரியான டிரான்ஸ்லேஷனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. அந்த உதாரணத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு 3 நாள் டிரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. 2008 டாக்டர் நோயல் சார் தான் அதை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் அப்போ ஒரு சீஃப் கெஸ்ட்டு ஒருத்தர் சொன்ன கதை இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேட்டர் பேசிக்கிட்டு இருந்தார், அது இங்கிலீஷில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ரைட்டர் வந்து அவர் ஸ்வாஹிலி லாங்குவேஜ், ஒன் ஆஃப் தி ஆப்ரிக்கன் லாங்குவேஜஸ், ஸ்வாஹிலி லாங்குவேஜில் அவர் பேசுகிறார், இங்கிலீஷில் அதை ஒருத்தர் மொழிபெயர்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு என்ன பண்ணார், அவர் ஒரு பெரிய ஜோக் சொன்னார். அந்த பெரிய ஜோக்கை சொல்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு அவர் ஒரு ஜோக்கு சொன்னார், நீங்கள் எல்லாம் சிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் டிரான்ஸ்லேட்டர். இது சாதாரண ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டில் இருக்குது. ஜோக்கு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியாமல் சிரிச்சிட முடியுமா? டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுறதுல என்ன ஜோக்கு சொன்னார், அது ஜோக்கு தானா, அதில் சிரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே சிரிக்க முடியும். நம்ம ஒரு ஜோக்கு சொன்னாங்க சிரிச்சிருங்க, அது ஓகே. அதுதான் சொல்கிறேன், ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சப்டைட்டில்ஸ். இனி வரக்கூடிய கிளாஸஸில் யூனிட் பை யூனிட், ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் யூனிட் யூனிட் பை யூனிட்டே பார்க்கலாம். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.